ஹாய் மக்களே, நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னீங்கன்னா பீச் ரோட்டில் இருக்கிற ஒரு சாப்பாட்டு கடைக்கு தான் போக போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீச் ரோட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இது அண்ணா சமாதி, இதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை. இந்த ரோட்ஸில் வந்துட்டு பார்க்கக்கூடியது வந்துட்டு எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மக்கள் எவ்வளோ பேர் வெள்ளமாக வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கேருந்தோ வராங்க. சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எங்கெங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. டெய்லி இங்கே க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. இது நான் சொல்லி தெரிய வேண்டாம், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து அண்ணா சமாதி. இங்கே வந்துட்டு எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கலைஞருடைய சமாதியும் இங்கே இருக்குது. இந்த ரோடை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கொயரையும் அந்த அளவுக்கு. இதுதான் வந்து பிரசித்தி பெற்ற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து உழைப்பாளர் சிலை. ஸோ இந்த உழைப்பாளர் சிலையில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் சிலை மட்டும் கிடையாது, இந்த சுற்றி இருக்கிறவங்க உழைப்பாளர்கள் வந்து டெய்லி கடை போட்டு அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து வகை வகையாக தின்பண்டங்களை வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி வரப்போ இங்கே வந்து பாருங்கள், கலைநயம் மிக்க சிகப்பு கலரில் நிற்கிற பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிற பீச்சில் தான் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கார் பார்க்கிங், ஸ்கூட்டர் பார்க்கிங்கு, காலையில் மத்தியானம் ராத்திரி எந்த நேரம் வந்தாலும் க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மெரினா பீச்சு உலகத்தில் 2வது அளவில் மிக நீளமான பீச்சு சென்னையில் இருக்குது. இந்த சென்னையில் வாசிகள் எல்லாரும் இல்லாமல் வெளிவாழ் மக்களும் வெளிநாட்டு மக்களும் வெளி மாநிலத்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம போகிறது எங்கன்னா சுந்தரி அக்கா கடைக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இந்த சுந்தரி அக்கா கடை வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னோட கணவன் இதுவான பிறகு அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இவங்க முதல்ல வந்து சாப்பாடு கடையை ஆரம்பித்தாங்க. இப்போ போக 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 பார்த்திங்கன்னா மரீனா கடையில் ஒரு பெரிய ஐக்கானாக விளங்குறவங்க யாருன்னா சுந்தரி அக்கா தான். இங்கே வந்துட்டு விதவிதமான மீன்கள் வந்து வறுத்து வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா மீன் சாப்பாடு 150 ரூபாங்க, சிக்கன் சாப்பாடு 150 ரூபா, முட்டை சாப்பாடு இருக்குது, பார்சல் வந்து எக்ஸ்ட்ரா காசு. இங்கே ஒரு மீனும் ஒரு ரேட்டில் ஒரு சைஸில் இருக்கும். இப்போ நான் சொல்கிறப்ப நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இவன் சொன்னானே இந்த ரேட்டுன்னு இருக்கும். அதனால வந்து இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் போகிறப்ப ரேட் எந்த மீன் இருக்குது, என்ன ரேட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து சிரமமாக இருக்கும். அன்னன்னைக்கு அங்கே போர்டில் எழுதி போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், பாறை மீன், வவ்வால் மீன் வந்து வறுத்து விற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மீன். இது வந்து சுட சாப்பிட்றதுக்குன்னே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. சுந்தரி அக்கா வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அவங்க வந்து கேட்பாங்க, என்ன சுந்தரி அக்கா உங்கள் கடையில் மட்டும் நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறீங்களான்னு கேட்டால் எல்லாரும் கொடுக்குற அப்படி தான் நானும் கொடுக்குறேன், என்ன ஒன்று என் கடை முதல்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு தாழ்மையாக பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல், சாம்பார், ரசம், மோர் இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு வாங்கி சாப்பிட்றது வந்துட்டு என்னென்னா மீன் சாப்பாடு, எறா, ஃபிஷ் ஃப்ரை, கடம்பா, நண்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அன்னைக்கு நீங்கள் போகிறப்போ என்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டமை வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி போனோம் வந்துட்டு என்ன இருந்ததுன்னா வாழை மீன் இருந்துச்சு, பாறை மீன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மீன் சாப்பாடு, சரிங்களா. அதுக்கப்புறம் எறா இருந்தது, நண்டு இருந்தது, கடம்பா இருந்துச்சு. வந்து பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியில் பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய மசாலா மணக்கும். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பாருங்கள், அது முடிஞ்ச உடனே சின்னது இங்கே பாருங்கள், எறா ஃபிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக, ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது நல்லா சுக்காக ஆகிற வரைக்கும் இந்த வந்து தவாவில் வந்து போட்டு பரட்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவங்களோட சீக்ரெட் என்னன்றது சொல்ல மாட்டாங்க, சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. எல்லாரும் செய்கிறேன், அப்படி தான்ப்பா நானும் செய்கிறேன். ஸோ அந்த பெருந்தன்மையானது. 2வது நாங்கள் பார்த்தது என்னென்னா ஒரு சிலர்கிட்ட பணம் கம்மி இருந்தால் கூட அந்த அம்மா வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு நான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க சத்தமாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்கன்னுட்டு. 2வது மிக முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா இந்த அக்கா கடையில் வந்துட்டு யாருமே தண்ணி அடிச்சுட்டு போனால் கடையாண்ட சேர்க்க மாட்டாங்க, நிற்க விட மாட்டாங்க, சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்க. காசே இல்லை, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் கூட இந்த அக்கா சாப்பாடு கொடுக்குறாங்க. இது நான் கண் கூட நான் பார்த்தேன். வேறு ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ எப்படி சொன்னாங்களோ தெரியாது. இன்ஃபேக்ட் நான் போகிறப்ப இந்த 2 இன்சிடெண்ட்டில் 3 இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஒரு வயசானவர் வந்துட்டு பேக்கெட்டெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டே இருந்துட்டு 35-40 ரூபா தான் எடுத்தார். என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா சாப்பாடு வேணும், என்ன ரேட்டுன்னு தெரியல,
உங்கள் காசு நீங்களே வச்சுக்கோங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொன்னாங்க. மெய் சிலிர்த்துருச்சுங்க. அப்போ தான் நினச்சிட்டேன், ஒரு ஏழைக்கு தான் ஏழையோடைய மனசு தெரியுன்றது. 2வது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பையன் வந்து 25 வயசு தான் இருக்கும். தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டு பேசவே முடியாமல் அந்த அக்கா கிட்ட வந்து ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு ரூ. 500 கொடுத்தான். அந்த ரூ. 500வும் இல்லை, நீ இங்கேருந்து போயிடணும் 5 நிமிஷத்தில், இல்லைன்னா உதப்பட்டுடுவேன்னுட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்க வேறு மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ரூடாக பேசுவாங்க. நல்ல புது ஆளாக இருக்கிறாங்க, இளகிய மனசு நிறைய அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க செய்கிற தொழில் செய்கிற இடத்துல வந்து நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக அந்த அம்மா பாடுறாங்க. சாப்பாடு விஷயத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் அன்லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் மீன். எனக்கு பிடிச்சது வந்து கடம்பாவும் எறாவும் ரொம்ப நல்லா பிடிச்சிது. மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வவ்வா மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் காஸ்ட்லி நான் வாங்கலை, வெறும் மீன் சாப்பாடு மட்டும் வாங்கினோம். ஒரு எறாவும் ஒரு கடம்பா வாங்கி ஷேர் பண்ணிக்கணும். இன்றைக்கி ரேட் இப்படி இருக்குது, நாளைக்கு என்ன கொடுப்பாங்களோ நான் தெரியாது. ஏன்னா நான் வந்து புதுசாக போய் சாப்பிட்றதுனால நான் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனால் நான் போகிறப்ப நடந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் வரமாட்டேன்றாங்க, ஃபேமிலியாக வராங்க. ஆஃபீஸில் இருக்கவங்க ஜாயின்ட் டுகெதராக வராங்க. வெரைட்டிஸாக 4-5 வெரைட்டிஸ் வாங்கி சாப்பிட்றத கண் கூட பார்த்தேன். முட்டை சாப்பாடும் வாங்குறாங்க, மீன் சாப்பாடும் வாங்குறாங்க, சாம்பார் ரசமும் சாப்பாடு வாங்குறாங்க. இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு அந்த அம்மா ஃப்ரீயாகவே கொடுக்குது. இன்றைக்கி நாங்கள் போகிறப்ப சுந்தரி அக்கா இல்லை, அவங்க பையன்தான் இருந்தார். அதனால தான் நான் வந்து சுந்தரி அக்காவோட கேஷ் கவுண்டரை நான் காட்டலை, கேஷ் கவுண்டரை கடைசியாக காட்டலான்னு சொல்லிட்டேன். காரணம் என்ன, வரவங்க எல்லாருமே வந்து சுந்தரி அக்காவை பார்க்க தான் விருப்பப்படுவாங்க, சுந்தரி அக்கா கூட பேசணுன்னு விருப்பப்படுவாங்க. நாங்களே வந்து பேசணுன்னு தான் போவோம். இன்றைக்கி வரல, அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அதனால வந்து க்ரௌடு நிறைய தான் இன்றைக்கி இல்லை, எப்பவுமே க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களோட சாப்பாட்டுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்டியான ஃபுட்டு இவங்க கொடுக்குறாங்க. ஹைஜீனாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ரூ. 150 வந்து வர்த்து வயல் தான். பார்சலாக இருந்துச்சுன்னா ரூ. 170. மீனெல்லாம் பார்சல் கொண்டு போயிடுறாங்க. அந்த கண்டெய்னர் வந்துட்டு அந்த அளவுக்கு அழகாக ஃபோல்ட் பண்ணி மீன் வச்சு இலை வச்சு மீன் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சென்னை வாசியாக இருந்தாலும் இந்த சுந்தரி அக்கா கடையில் போய் சாப்பிடணுன்றதுக்காகவே வந்து போனோம். காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ருசியோ ருசி. இதுதான் இந்த நேம் போர்டு, இன்றைக்கு உண்டான நேம் போர்டு. இந்த சுந்தரி அக்காவுடைய விலைப்பட்டியலை நான் காட்டியிருக்கிறேன். நாளைக்கு எப்படின்றதுன்னு தெரியாது. எல்லோரும் நீங்கள் வாங்கி காசு வாங்கிட்டு உக்காரக்கூடாது, நீங்களே தான் போய் அவங்ககிட்ட இது பாருங்கள், இவர் தான் அவங்க பையன், இவர் தான் டோக்கன் கொடுத்த பிறகு